வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இளைஞர்களுடைய அரசியல் என்னவாக இருக்கிறது? முக்கியமாக 2K கிட்ஸ். நான் இங்கு எந்த விதமான தனிநபர்களை பற்றியும் பேசப்போவதில்லை. ஆனால் மாறாக இன்றைய 2K கிட்ஸ் என்று சொல்லக்கூடியவர்களில் ஒரு கணிசமானோர் எவ்வாறு அரசியலை புரிந்து கொள்கிறார்கள் அல்லது அரசியலில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் என்று பார்க்கிற போது மிகுந்த வருத்தத்திற்குரிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. அது என்னவென்று சொன்னால், அவர்களை பொறுத்தவரைக்கும் அரசியல் என்பது கொள்கைகள், சித்தாந்தங்கள் மற்றும் திட்டங்களின் வழியாக உருவாகக்கூடிய ஒன்று என்பதற்கு பதிலாக அவர்கள் வெற்று முழக்கங்கள், வீண் கோஷங்கள் அல்லது ஏதேனும் ஒரு மாய பிம்பம், சினிமாவோ அல்லது வேறு துறை சார்ந்தவற்றின் மீதோ காட்டக்கூடிய மாய பிம்பங்களின் வழியாக அவர்கள் தங்கள் தலைவர்களை தேர்ந்தெடுக்க முயற்சிக்கிறார்கள். இது உண்மையிலேயே மிகவும் வினோதமான ஒன்றாக இருக்கிறது, வியப்பிற்குரிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், நாம் அடிப்படையில் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு மக்கள் திரள், அதாவது ஒரு இளைஞர்கள், அவர்களுக்கு எப்போதும் ஏதாவது ஒரு தலைமையை அவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். ஒரு ஹீரோயிசம் கூட அவர்களிடம் இருக்கும். உதாரணமாக பல்வேறு விதமான ஹீரோக்கள் ஒரு மனிதனுக்குள் இருப்பார்கள். சினிமாவில் அவருக்கு ஒரு ஹீரோ இருப்பார், விளையாட்டுத்துறையில் ஒரு ஹீரோ இருப்பார், அல்லது வேறு பல்வேறு விதமான துறைகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது சார்ந்த யாராவது ஒருவரை ஹீரோவாக அவர்கள் நினைப்பார்கள். ஹீரோ என்பவர் சினிமாவை மட்டும் சேர்ந்தவர் அல்ல. ஆனால் அரசியல் தலைவர்கள் என்று மட்டும் வருகிற போது இளைஞர்களிடம் ஒரு தவறான கற்பிதம் உருவாக்கப்படுகிறது. அது என்னவென்றால், அரசியல்வாதிகள் என்றால் அவர்கள் எப்போதும் ஊழல் செய்யக்கூடியவர்கள், அரசியல்வாதிகள் என்றால் மக்கள் விரோதிகள், அரசியல்வாதிகள் என்றால் மக்களுக்கு எதிரானவர்கள் என்பது போன்று திரைப்படங்களிலும் பொது கருத்துருவாக்கங்களை உருவாக்குகிறவர்களும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதாவது எந்த தலைவர்களின் மீதும் எந்த மதிப்பும் இல்லாத ஒரு நிலையை உருவாக்குகிறார்கள். இது மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு போக்கு. நீங்கள் உலகமெங்கும் சுதந்திரமடைந்த நாடுகளில், குடியரசு நிலவுகிற நாடுகளில் அல்லது மக்களாட்சி நிலவுகிற நாடுகளில் பார்த்தீர்கள் என்றால் அரசியல் தலைவர்கள்தான் சமூக மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அரசியல் தலைவர்களினுடைய கொள்கைகளும் போராட்டங்களும் தான் கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம், சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி சார்ந்த பலவற்றை சாதித்திருக்கின்றன. ஆனால் இந்த தலைவர்களின் மீது எல்லாம் தொடர்ச்சியாக ஒரு இழிவான அவதூறான கருத்துக்களை பரப்புவதன் மூலமாக இளைஞர்களிடம் அரசியலிருந்து வரக்கூடிய யாருமே அவர்கள் ஒரு மதிப்பிற்குரியவர்கள் அல்ல என்பது போன்ற தோற்றத்தை உருவாக்குகிற போது தலைமைத்துவத்தை தேடுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த இடத்தில் வேறு ஒரு பிரபலமான ஒருவரை கொண்டு வந்து வைக்க முயற்சிக்கிறார்கள். அவருக்கும் அரசியலுக்கும் எந்த சமூக சம்பந்தமும் இருக்காது, அவருக்கும் சமூகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது, அவர் எந்த போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்க மாட்டார், எந்த முக்கிய பிரச்சனையிலும் அவர் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்க மாட்டார். அப்படிப்பட்டவரை ஏன் அவர்கள் தலைவராக கொண்டு வர நினைக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு அரசியலை பற்றி எதுவுமே தெரியாது, அரசியல் தலைவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று தெரியாது. தொடர்ச்சியாக அரசியல் தலைவர்களை பற்றிய எதிர்மறை பிம்பம். அதே சமயத்தில் நீங்கள் அரசியல் சாராமல் இருக்கக்கூடியவர்களிடமிருந்து ஒரு சினிமாவை சேர்ந்த ஒருவரையோ அல்லது கிரிக்கெட்டை சேர்ந்த ஒருவரையோ வேறு துறையை சார்ந்த ஒருவரையோ அவர்கள் கொண்டு வருவதன் மூலமாக அவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார்கள் என்றால், அரசியலற்ற ஒரு சமூகத்தை செய்ய முயற்சிக்கிறார்கள். எல்லா மாறுதல்களும் அரசியல் பாரம்பரியத்திலிருந்து தான் வர வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். வெற்று கவர்ச்சிகள் மூலமாக உருவாக்கப்படுகிற பொம்மை தலைவர்களால் எந்த சமூக பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாது என்பதை நாம் இந்த இடத்தில் உணர்வது மிக மிக முக்கியம். அரசியலின் மீது மதிப்பை ஏற்படுத்த வேண்டும், அரசியல் தலைவர்கள் மேல் நாம் மதிப்பை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் இன்றைக்கு இளைஞர்களிடம் செய்ய வேண்டிய முதன்மையான ஒரு பணி. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள் திராவிடம் யாருக்கு கசக்கும் என்று ஒரு சிறிய நூலை எழுதியிருக்கிறார். அது அவருடைய உரை எழுத்து வடிவத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மிக அழுத்தமாக சில கேள்விகளையும் சில செய்திகளையும் அவர் அந்த நூலில் வைத்திருக்கிறார். அவர் ஒரு வரலாற்று பேராசிரியர் என்பதனால் பல செப்பேடுகள், கல்வெட்டுகளை கொண்டும் சான்றுகளை தந்திருக்கிறார். முதலில் அவர் கேட்கிற கேள்வி, திராவிடத்தை எதிர்க்கிறவர்கள் யார்? யார் எதிர்க்க வேண்டும்? திராவிட கருத்தியலால் தங்களினுடைய சலுகைகளை
பாதித்து விட்டார்கள் என்று கருதுகிறவர்கள் எதிர்க்கலாம். ஐயா பெரியார் தான் சொல்லுவார், ஒரு தொடர்வண்டியில் பயணப்பட்டு கொண்டிருக்கிற போது ஒருவர் படுத்திருக்கிறார், 3-4 பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். படுத்திருக்கிறவரை எழுப்பி, ஐயா நீங்கள் உட்கார்ந்து கொண்டால் நாங்களும் உட்கார்ந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிற போது அவருக்கு தன்னுடைய உரிமை போய்விட்டது போல தோன்றுகிறது. உண்மையாக பார்த்தால் அது உரிமை அல்ல. அவர் அமர்ந்து போவதற்கு தான் பயணச்சீட்டு வாங்கியிருக்கிறார். எனவே அவர் அமர்ந்து கொண்டால் மற்றவர்களும் அமர்ந்து கொள்ளலாம். அவர் படுத்து கொண்டு வந்தால் மற்றவர்கள் நின்று கொண்டு வர வேண்டும். எனவே இந்த அநீதியை எதிர்த்து நீங்களும் உட்காருங்கள், நாங்கள் உட்கார்ந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால் கடைசி வரைக்கும் அவனுக்கு இவன் மீது கோபம் இருக்கும் என்பதைப் போல திராவிடம் என்பது தங்களுக்கான தேவையற்ற சலுகைகளை உடைத்தெறிந்திருக்கிறது, எல்லோரையும் சமம் என்று சொல்கிறது என்பதால் பாதிக்கப்பட்டவர்கள் கோபப்படலாம். ஆனால் இவர்கள் இங்கே யார் கோபப்படுகிறார்கள்? திராவிடத்தை எதிர்க்கிறவர்கள் நீ தமிழனா இந்தியனா என்று கேட்கவில்லை, தமிழனா இந்துவா என்று கேட்கவில்லை, தமிழனா வடநாட்டுக்காரனா என்று கேட்கவில்லை, தமிழனா வைதீகனா என்று கேட்கவில்லை, தமிழனா திராவிடனா என்று கேட்கிறார்கள். தமிழுக்கு துணையாகத்தான் திராவிடம் இருந்தது. தமிழ் உணர்வை ஊட்டுவது தான் திராவிடத்தின் பணியாக தமிழ்நாட்டில் இருந்தது. பிறகு ஏன் தமிழையும் திராவிடத்தையும் மோத விடுகிறார்கள்? தமிழ் மன்னர்களின் பெருமைகளையெல்லாம் பேசி திராவிடம்தான் தமிழர்களின் பெருமையை குறைத்து விட்டது என்கிறார்கள். உண்மையாக மன்னர்கள் செய்த எத்தனையோ நல்ல செயல்கள் உண்டு, நாம் பாராட்டலாம். ஆனால் அதே நேரத்தில் மன்னர்கள் செய்த பிழையான செயல்களையும் சுட்டிக்காட்டித்தானே ஆக வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் என்பதால் பிழைகளை ஏற்றுக்கொள்ள முடியுமா? குறிப்பாக ஒன்றை கருணானந்தம் அவர்கள் செப்பேடுகளின் சான்றிலிருந்து எடுத்து காட்டுகிறார். ஒரு சோழ மன்னனின் ஆட்சியில் பிரம்மதேயம் வழங்கப்படுகிறது. பிரம்மதேயம் என்பது நமக்கு தெரியும், அரசுக்கு பொதுவான மக்களிடமிருந்த நிலங்களை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு, அதாவது வேதங்களை கற்றவர்கள் என்பதால் அவர்களுக்கு கொடுத்து விடுவது என்பதுதான் அந்த பிரம்மதேயம். அப்படி இளையான்புத்தூர் செப்பேடு என்று ஒரு செப்பேட்டை பேராசிரியர் எடுத்து காட்டுகிறார். அந்த இளையான்புத்தூர் செப்பேட்டில் என்ன இருக்கிறது என்றால், சோழன் பிரம்மதேயம் கொடுத்ததை அந்த ஊரில் இருந்த வேளாண்மை செய்த விவசாய மக்கள் எதிர்த்தார்கள். ஏன் எதிர்க்கிறார்கள்? அவர்களுடைய நிலத்தை எடுத்துத்தான் மன்னன் இவர்களுக்கு கொடுக்கிறான், எங்கள் நிலத்தை எடுத்து பார்ப்பனர்களுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று அங்கே இருக்கிற மக்கள் எதிர்க்கிறார்கள். யாருடைய தலைமையில் என்பதும் அந்த இளையான்புத்தூர் செப்பேட்டில் இருக்கிறது. கம்பளை என்பான் தலைமையில். கம்பளை என்று ஒரு விவசாயி இருக்கிறான், அவனுடைய தலைமையிலே அந்த மக்கள் போராடி இருக்கிறார்கள். என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், அந்த பிரம்மதேயம் கொடுக்கப்படுகிறது, இத்தனை நிலம், அதுவும் இந்த பிரம்மதேயம் சதுர்வேதி மங்கலம் என்பவையெல்லாம் இறையிலி நிலங்கள் என்று சொல்லுவார்கள். இறை என்றால் வரி, இறையிலி நிலங்கள் என்றால் அந்த நிலங்களை அரசன் அவர்களுக்கு கொடுத்து விடுவான். அதற்கு பிறகு அந்த இடத்திற்கு அவர்கள் வரி கட்ட வேண்டியதும் இல்லை. எனவே தான் அது இறையிலி நிலங்கள். அப்படி கொடுத்து விட்டதை எதிர்த்து அந்த மக்கள் போராடுகிறார்கள். கம்பளை என்கிறவன் தலைமையில் அப்படி கொடுக்கப்பட்ட செப்பேடு உடைத்து எரியப்படுகிறது. அதற்கு பின்னால் உடைத்து எரிந்தவர்களை தூக்கில் ஏற்றிவிட்டு மீண்டும் அந்த நிலம் இவர்களுக்கு அளிக்கப்பட்டதென்று அந்த செப்பேடு சொல்லுகிறது என்று கருணானந்தம் எடுத்து காட்டுகிறார். இது எத்தனை கொடுமையானது! இதை எதிர்த்துத்தானே திராவிட இயக்கம் எழுந்தது. எனவே திராவிட இயக்கம் யாருக்கு நன்மை செய்தது? அங்கே இருந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது. விவசாயிகள் யார்? தமிழர்கள். அப்படியானால் திராவிடம் என்பது தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்தது. இவர்கள் திராவிடத்தை தமிழுக்கு எதிராக காட்டுகிறார்கள். ஏன் இவர்களுக்கு திராவிடம் கசக்கிறது என்பதையும் அந்த நூலில் அவர் விரிவாக சொல்லுகிறார். திராவிடம் யாருக்கு கசக்கும்? சின்ன நூல்தான், கடுகை போல, ஆனால் காரம் அதிகம் என்று சொல்ல வேண்டும். வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஷன் சொல்கின்றோம். அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள்,
அதை பற்றிய அதாவது விவரங்களை எல்லாம் நாம் அதாவது வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் அதாவது வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதாவது அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்வினைகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதாவது செக்ஸ் சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள், லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால் அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுள் உள்ள வாழ்வு இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால் அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடலில் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஷன் சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமையில் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது, மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது, நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது, மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் மற்ற பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால் வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை,
தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்முடைய சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம், ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம். மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடு இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், அதாவது இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அதாவது நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, அதாவது வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் அதாவது வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் அதாவது சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.